டேய் டேய் மச்சான் எனக்கு பயமா இருக்குடா. டேய் வாடா, நான் இருக்கேன்ல, வாடா. டேய் அதான்டா எனக்கு பயமே. டேய் ஐடியா கொடுத்ததே நான் தான், ஆனா எனக்கே பயமா இருக்குடா. எந்த பிரச்சனையும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், வாடா. இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம், இந்த ஸ்கூல்லே நம்மள கெத்தா பார்க்கும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். டேய் நீ என்ன சொன்னாலும் எனக்கு பயமா தான்டா இருக்கு. இது பண்ண வேணாம்டா. டேய் இங்க வாயேன். டேய் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பயமா டேய் அதை இருக்குடா. பாரு, அந்த ஆள் வந்துட்டான்டா. நாளைக்கு நீ ஒழுங்கா வரணும். நாளைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு வரல, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. என்னடா மூஞ்சி குப்பை வண்டி கிராஸ் ஆகிற மாதிரி வச்சிருக்க? என்னாச்சு? என் ஆள் வீட்டுக்கு கூப்பிட்றாரா? டே 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 டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு என்னடா ஆச்சு? உன் பக்கத்தில் இருக்கான் பாரு ராக்கெட்டு. உனக்கு கேளு. எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்குடா. அந்த வேலை மட்டும் நமக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆகிடும். நீ வா, நான் உனக்கு ரெஃபர் பண்ணுறேன். இப்போ தான் லைஃப் போகிறாம. ஏய் போலீஸ்ரா, ஹெல்மெட் போடுறா. டேய் திருப்புடா. செவரா ஃபீல் பண்ணாத. அவன் ஃபீல் பண்ணுறது இருக்கட்டும், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அத்தை சொல்லு. ப்ரோ சாஸ் எதுக்கு வர சொன்ன? எங்க அப்பா உன்னை கூப்பிட்டாரு. ஏன்? கல்யாண விஷயத்தை பத்தி பேசு. எது கல்யாணமா? நீ லவ் பண்ணி 1 மாசம் தான்டா ஆகுது. எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. எது மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? நீ எதுவும் கேட்கல? கேட்டனே. உங்கள் அம்மா நான் விளையாடுறாங்களா? கல்யாண வயசில் ஒன்று வச்சுன்னு உங்கள் அம்மா கதுக்கு இப்போ இன்னொரு கல்யாணம்? அடி சேருப்பல்ல. அவங்க கல்யாணம்னு சொன்னது எனக்கு, அவங்களுக்கு இல்ல. இன்னும் நீ விளையாட்டுத்தனமாவே தான் இருக்க. எப்போதான் லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போற? ஹானஸ்ட், கொஞ்சமாச்சும் லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோடா. நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேசிட்டே இருந்தா நீ இப்படி பண்ணிட்டே தான் இருப்ப. நாளைக்கு நீ ஒழுங்கா வரணும். இல்ல நீ வர சாப்பிடு. பில்லையும் நானே பே பண்ணிட்டு போறேன். இதான் மச்சான் நான் வந்தது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இதெல்லாம் போய் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க. எதனா பேசணும்னு பேசாதரா. நானா வேலைக்கு போறேன்னா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அவங்க அப்பா கிட்ட போய் எந்த தைரியத்தில் பேசுவேன்? அதுவும் சரிதான். நீ அவங்க அப்பாவை நம்பி தான் இருக்க. நீ போடுற ஜெட்டியிலேருந்து யூஸ் பண்ணுற ஃபோன் வரைக்கும் எல்லாம் அவன் வாங்கி கொடுத்தது தான். இருந்தாலும் நீ அவங்க வீட்டுக்கு போய் பேச சரின்னு படுது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்படி உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக யாருக்கிட்ட ஒரு தடவை போய் பேசியே பார்த்துடலாம். டேய் வர்றதுக்கு என்ன உனக்கு இவ்வளவு நேரமா? மேப் பார்த்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. சரி சத்தியம் பண்ணு. என்னன்ட்டு? உள்ள வந்து எந்த குரங்கு சஷ்டியும் பண்ண மாட்டேன்னு. உங்க வீட்டில் இருக்கிறவங்க சேஷ்டை கொடுக்காம இருந்தா சரி. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த கருமத்தை சாப்பிடாதுன்னு. முதல்ல தூக்கி போட்டு வா. நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். எங்க அப்பா உன்னை கூப்பிடல. உங்க அம்மா கூப்பிட்டாங்களா? அடிச்சு பல்ல உடைக்க போறேன் பாரு. சொல்றத கேளு. சரி சொல்லு. நம்ம லவ் பண்றது வீட்டுல கொஞ்சம் பேக்கு தான் தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியாது. உன்னை வர வச்சு சொல்லிடலான்னு இருந்தேன். சூப்பரு, அதுதானே வந்திருக்கோம், பேசிடுவோம். அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? டேய் ஏப்பா என்னடா எப்பவுமே நைட்ல தான் பண்ணுவீங்க, இப்ப பகல்லேவா? ஜோக்கு சொல்ற மச்சான் ஒரு விஷயம். சொல்லு. சிக்கலா? என்ன சிக்கல்? எங்க அப்பா 11 வருஷமா ஒரே ரூமுக்குள்ளே இருக்காரு. வெளிலையே வர மாட்டாரு. 11 வருஷமா ஒரே ரூம்லையா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. எங்க அப்பா ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்டான மேக்ஸ் டீச்சர். எல்லா பசங்களையும் போட்டு அடிப்பாரு. எங்க அப்பா பைக்ல வந்துட்டு இருக்கும் போது குறுக்குல 2 பசங்க ஃபேமிலி மூவின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்க அப்பா ஃபேமிலி கேதரிங்ல மூவி நினைச்சுதான் அது போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஃபேமிலி மூவி இல்லைன்னு. விட்டு படம். காலையில இருந்தவங்க எல்லாரும் அங்க இருந்ததுனால எங்க அப்பாவுக்கு ஒரு அசிங்கமா போயிடுச்சு. அன்னைக்கு டிவி சிடி டெக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போனவர் தான் இன்னும் வெளிலையே வரல. நான் வேணா பேசி பார்க்கவா?
என்ன பேச போற? அதான் இன்டர்நெட்ல இவ்வளோ வந்துச்சு, இன்னும் சிடியில் பார்த்துனுங்கிறாரு. உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை. நீ ஏன் இப்படி பேசுகிற? எங்கள் அப்பாவுக்கு இப்படி நடந்ததுலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. வீட்டில் இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. மித்ரா, சாரி மித்ரா. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன ஆனாலும் சரி, உங்கள் அப்பா வெளியே வர வச்சு தான் போவேன். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி மட்டும். அப்போ சுல்தான் சார் வீடு தாண்டா இது. என்னடா சொல்ற? நல்லா விசாரிச்சியா? டேய், நம்ம சிடி குத்த சுல்தான் சார் வீடு தாண்டா இது. அப்ப போடு, அந்த சிடி அங்க தானே இருக்கும். வரப்போ எத்தனும். எங்க அப்பா ரொம்ப வருஷமா தேன்னுக்கிறாரு. டேய் கோபால், டேய் உங்க அப்பா மாதிரி பேசாதடா நடராஜ். நம்ம கொடுத்த சிடியில் அந்த ஆள் 11 வருஷம் டிராமாக்குள்ள போயிட்டான்டா. டேய் நீ எதுவும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனையா? பிரச்சனையா? சொல்லு 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 சொல்லு. டேய், அந்த கிறுக்கனுங்க அங்கதான் இருக்கானுங்களா? சொல்லு 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 சொல்லு. அக்கௌண்ட்டை கொண்டு அந்த சிடி மேட்டர் மட்டும் அவனுக்கு சொல்றாதடா. ஹலோ, சொல்லு 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 சொல்லு. டேய், என்னடா ஏதோ மாதிரி சத்தம் கேக்குது? சொல்லு சொல்லு. மச்சான் வாயிலலாம் கை ஊறானுங்கடா. சொல்றா பண்றா. சொல்றா 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 சொல்றா. அங்க பாரு, அவன் கோச்சிங்லாம் போறான்டா. ஏன்டா ஒரு விஷயத்தை இப்படிலாம் மறைக்கிறீங்க? டேய் நடராஜ், சொல்றா. என்னடா பரவாயில்ல சொல்லு. என்னடா சொல்ற? சொல்றா. சரி சொல்றேன். டேய், அவன் சொல்றானாண்டா. இது நாங்கள் 10th படிக்கிறப்போ நடந்தது. ஒரு சார் இருப்பான், அவன் பேர் சுல்தான். அவனுக்கு எங்களை பார்த்தாலே கண்ணில் எலுமிச்சம்பழத்தை புஞ்சு ஊற்றின மாதிரி இருக்கும் போல். எதுக்கு எடுத்தாலும் எங்களை அடிச்சுனே இருப்பான், பனிஷ்மெண்ட் கொடுத்துனே இருப்பான். அவன் ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கும் ஆனஸ்ட்டுக்கும் ரொம்ப நாளாக ஒரு காண்ட் இருந்தது. அப்போ தான் எங்கள் அப்பாவோட பெஸ்ட்டு கலெக்ஷனில் இருக்க ஒரு சிடி எடுத்துன்னு போய் படம் சிடின்னு சொல்லி அவன்கிட்ட குத்துட்டோம். என்ன ஆனஸ்ட், இங்க என்ன பண்றீங்க? தோ சார், இப்பதான் ஸ்கூல்ல இருந்து டீஸ் வாங்கி வந்தேன். சூப்பர் சூப்பர். இங்க என்ன பண்றீங்க? தோ எங்க அப்பா சிடி கடை வச்சுக்கிறாரு, 10 சிடி இலவசமா தருவாரு. அதான் உங்களுக்கு ஒன்று தந்துட்டு போலான்னு வந்தேன். டேய் குர்ரா, இதான் இது ஃபேமிலி படம், ஃபேமிலியோட பாருங்க. இதுதான் நடந்தது. ஆனால் மச்சான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, எங்களால் உன் லவ்வுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. இப்போ வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல. நீ எதுவும் உளறி வச்சிடாத. நான் டேய் இல்லடா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதையை கேட்டா ஒருத்தன் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளே உளர்னா தான் உண்டு. அப்போ விடு, அவ்வளோதான். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. எங்களால் உன் லவ்வுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, சரியா? எதுக்கும் நான் லொக்கேஷன் ஷேர் பண்றேன், நீ மட்டும் வந்து என்ன பிக் பண்ணிட்டு போடா. இப்போ அது கேட்டியா? தெளிவா புரிஞ்சுதா இல்லையா? ஹலோ, என்னடா கட் பண்ணிட்டா? யாரா? மித்ரா. என்னரா? நம்ம ஆனஸ்ட்ல ஒரு மித்ராடா. இல்லை புரியல. இது வேலைக்கு ஆகாது, மித்ராக்கே கால் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ ஹலோ, சொல்றா. என்னங்க ஏதோ சிடி கிடின்னு பேசின்னு இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஃபோன் இங்கே பண்ணிட்டு என்ன நீ அமைதியாக இருக்க? எது நான் அமைதியா இருக்கேனா? என்னடா இது திருவள்ளூர்காரனுக்கு வந்த சோதனை? பரவாயில்ல சொல்லு. டேய், அவன் சொல்றானாண்டா. வாடா. நான் பேசுறது தான் புரியல, அவனே பேசுவான், கேளுங்க. அப்போ லைன்ல இருந்தது எத்தனை தடவை சொல்றது? லைன்ல இருந்தது ஆனஸ்ட்ல ஒரு மித்ரா 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 தான்டா. அடங்கோபாலே. டேய் இருடா, நானும் வரேன். டேய் ராக்கெட்டை வண்டி ஏறா. அம்மா ஏறா வண்டிய. போனா போயிடுவியாடா? ஒரு தெளிவே இல்லாம பின்னாடி போடா போடா. டேய் பின்னாடி போடா. எவகிட்ட பேசிட்டு இருந்த? அது வந்து அது இதுன்னு மழுப்புற. எவகிட்ட பேசிட்டு இருந்த சொல்லு. ஏய், நடராஜ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, உன் ஃப்ரெண்டு ராக்கி கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். என்னவா?
அதுக்குள்ளே என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தப்பிச்சண்டா சாமி. கவலைப்படாத மச்சான், இதை வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் மட்டும் என் கையில கிடைச்சான் கோழியா இருக்கிற மாதிரி அறுத்துருவேன். மச்சான் டேய் நீங்க என்னடா பண்றீங்க? ஒன்னாவல என்னாச்சு? இந்த பேர் மித்ரா, ஸ்கூல் படிக்கிறப்போ உங்க அப்பாட்ட சீடி கொடுத்த தப்பு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுன்னு ஏதோ சொம்பெத்தெல்லாம் வச்சிடக்கூடாது, புரியுதா? என்ன செய்தி? என்ன கொடுத்தீங்க? என்னடா உளறீங்க? அவளுக்கு தெரியாதாடா? கேக்குறேன்ல, அதான் என்ன செய்தி? டேய் அதான் உங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்களா பிடி சிடி, அதை போய் எடுத்துனா கிளம்புறோம். டேய் டேய் தல்றா, டேய் தல்றா. மா தள்ளுமா. மச்சான் மியூட்ல போட்டு பாத்துனுறாரு போல்டா, ஒண்ணுமே கேட்கல. மஜாடா உன் மாமா. மச்சி எல்லாம் வேலையாவாது, வா கிளம்பலாம். ஏய் வாடா போலாம். உட்றா மாமனாரோட பாக்கட்டும். நடராஜ நில்றா. மச்சான் நீ லவ்வர்ஸ் கிசி கிசி அடிச்சுப்பீங்க, நடுவுல நான் ஏய் நில்றா. மாமே டேய் டாடா. ஓடாதடா நில்றா. ஏம்மா மித்ரா, மச்சான், பாடியை நானும் மட்டும் வரேன்டா. வீட்டுக்கு டேய், பார்த்து அனுப்பிச்சிருமா? இருடா, டேய். நீயும் வெளியே போடா நாயே. மித்ரா, நீதான் சீடி கொடுத்ததா? மித்ரா நான் இல்ல மித்ரா, இப்ப பூமு மாடு மாதிரி ஒருத்தன் வந்தான்ல அவன் தான். நான் சொல்லும் போது எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்த. மித்ரா நான் எதுவுமே சொல்றது ஒரு பேசாத, நிமிஷம் இங்க கேளு இருந்து போ. மித்ரா. எங்களால உன் லவ்வுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, சரியா மச்சான்? என்கிட்ட ஒரு ஐடியா. மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. நான் கேட்டனா? இல்ல மூடிக்கிட்டு நில்லு. மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரைட் விடு. இது வேலைக்கு ஆகாது, அவனுக்கு தான் கால் பண்ணணும். ஹலோ, எங்கடா இருக்க? சரி உடனே கிளம்பி வா. ஆனஸ்ட் வீட்டு பின்னாடி தான் இருக்கிறோம். ஹலோ. டேய் நீ சொன்ன மாதிரி போஸ்டர் ஒட்டிட்டேன்டா. இது ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஃப்ரேம் எடுத்துலாம். சீக்கிரம் பசங்களை கூப்பிட்றா, மழை பெய்கிற மாதிரி இருக்கு. யாருக்கோ கால் பண்ணியே, யார் அது? அவன் பேரை சொன்னாலே எல்லாம் அலறுவானுங்க. ஓ நான் பேரு ஜபகுமார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் கோத், நாடா நீ வேற. வலிக்குதா? ஏய் லூசு மாதிரி பண்ண. புது வாட்சா? கைட்டு கைட்டு. டேய் அமேசான் காடுகள்ல இருக்கிற எல்லா மூலிகையும் இங்க இருக்கும்டா. என்னதுக்குடா வர சொன்னீங்க? இவன் வேற மூஞ்ச காட்டுறான். மச்சான் அவன் மித்ரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணலாடா. ஆமா. அந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 11 வருஷம். 11 வருஷமா? 11 வருஷமா ஒரே பிட்டியா பாத்துக்கிறான். டேய் படைப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரி. அப்ப முக்கியமான சீனை ரீவைண்ட் பண்ணி பாப்பாப்ல. ஈவென்ட் பண்ணி பாப்பாரு. விளக்கண்ண அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லடா. அப்படி யாருக்கு தான் கேசட் கொடுத்தீங்க? நம்ம சுல்தான் சார். சுல்தான் சாரா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் என்ன? டேய் அவன் பேரு தான்டா சுல்தானு, ஆனா பிஹேவியர்ல சைத்தான். நீங்க 9th 10th படிக்கும் போது வந்து சேர்ந்தீங்க. அதுக்கு முன்னாடி அவன் மண்டை குழம்பி மென்டலா சுத்திட்டு இருந்தான்டா. எக்ஸாம்ல ஃபெயில் ஆன அடிக்கிற டீச்சர் தான் பார்த்திருக்கோம், ஆனா அவன் கடிப்பான்டா. அவனை போய் நோண்டி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் விட்றா, ஸ்கூல்ல என்ன சேர்த்து வச்சிடல அதே மாதிரி இவன்லாம் போய் சேர்த்து வச்சிடான். இன்னும் எந்த காலத்துலடா இருக்கீங்க?
சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலா யோசிங்கடா. நான் மட்டும் அந்த பொண்ணு இடத்துல இருந்திருந்தேன், உன்னை கொன்னே போட்டிருப்பேன். அந்த பொண்ணா இருக்கும் உன்னை விட்டு வச்சிருக்க. அவ்வளோ லவ் பண்ணுவோம் மேல. ஆனா இனிமே இருக்காது. நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்கடா. நீங்க பஸ்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஆட் அந்த மாதிரி வந்ததுன்னா டப்புன்னு போனை மூட மாட்டீங்க. அந்த ஆள் மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சு பார்த்துருக்கான்டா. அவன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல 2 பொம்பளை பசங்க இருக்கிற வீடு வேற. அவன் என்னெல்லாம் பேசியிருப்பானுங்க. இதுக்கப்புறம் லவ்வுக்குலாம் ஓகே சொல்ல மாட்டான். ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். டேய் அவனை விட்றா. இப்ப வர பிட்டை விட சிடியில் வர பிட்டு சூப்பரா இருக்குமாமே. அப்படியா? டேய் சுல்தான்ரா. ஸ்கூல்ல ஒருத்தன் ஃபெயில் ஆனதுக்கு அவன் தொப்புல பிடிச்சு கடிச்சான். உன்னை எதை பிடிச்சு கடிப்பான்? டேய் முதல்ல மூக்கில் இருக்கிறது கைட்ரா. ஜோக்கர் மதிக்கிற. எனக்கு ஒரு விஷயம் வந்தாண்டா விசித்திரமா இருக்கு. அது எப்படி ஒரு ஆள் 11 வருஷமா ஒரே ரூம்ல இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு பிட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால கூட வராம இருக்கலாம்ல. டேய் நீ கவலைப்படாதடா. நீ உன் ஆளோட சேர்னால உங்க அப்பாவோட சேர்வடா. டேய் கஞ்சாச்சுக்கிறியா? டேய் இல்லடா. அப்புறம் வளர்ற. நான் மித்ரா லவ் பண்ணுறேன் இல்லை எங்கள் அப்பா நான் லவ் பண்ணுறேன்னா சேர்த்து வைப்பாரான். உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். கழுத்து உடஞ்சிருக்கு, பைக்லேருந்து கீழே விழுந்திருக்க, 6 கிலோமீட்டர் ஓடி வந்து அந்த ஆள் ரூமில் மியூட்டில் போட்டு படம் பார்க்குறாரான்னு கேட்குற. உனக்கு இருக்கு ஒரு நாள். அப்பா டேய் இவன் வேற லூஸ் மாதிரி பேசுனா நீ வேற. டேய் நில்றா. இவெல்லாம் ஒரு ஆள், நீ உனக்கு இருந்தால் டென்ஷன் ஆகிடுற. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. பச்சை பச்சை கேட்பேன். இனிமேல் உன் வாயிலேருந்து ஐடியான்னு வந்தா. இதுக்கப்புறம் ஐடியா கிட்டே ஏதாவது சொன்னீங்கன்னா நீ பண்ண ஐடியாவில் தான்டா இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்குது. அவள் வாயிலேருந்து இன்னும் பிரேக்கப் மட்டும்தான் வரல. இன்னொன்று பண்ணி பிரேக்கப்பும் பண்ணிட்டு படே சிரிக்காதப்ப. டேய் இல்லை இல்லை போ போ. என்ன பரவாயில்ல சொல்லு. இல்லை அவங்களாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்களே, நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? அவனுக்கு 2 பேரும் ஐடியா கொடுக்கறதுக்கு காரணமே நீ தான். சரி சரி பொழந்துருவேன். டேய் எங்கடா போற? ஒன்றுக்கு போகிறேன், வரியா? இல்ல எனக்கு வரல. டேய் எலுமிச்சமா இருக்கு, எசன்ஸா இருக்கு, ஜூஸ் போட்டுறவா? போடுறா எப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் நடராஜ், ஜூஸ் சூப்பர். டேய் இது இந்த எசன்ஸ் வச்சு தான் ஜூஸ் போட்டேன், நல்லா இருக்கு. டேய் இது மாட்டு மூத்திரம்டா. எது மூத்திரமா? என்னடா இது? ஆமாண்டா, வெள்ளிக்கிழமை தெளிக்கிறதுக்காக அம்மா வாங்கி வச்சிருக்காங்க. அது எதுக்குடா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க? அதான் சொன்னனே, யூஸ் பண்றதெல்லாம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை மட்டும்தான். கெட்டு போகாம இருக்கதா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இதுனா பாயசமாடா? பாடுறா, உள்ளதாச்சு மாதிரி வாந்தி ஏத்துனுக்குறான். செம்ம டேஸ்ட். என்னடா? ஒன்றும் இல்லை, நீ குடி.
கருமண்டா. டேய் நல்லா இருக்குடா எசன்ஸ். அடுத்த முறை வாங்கினா எனக்கும் வாங்கி வைனா. பேஞ்சா புச்சேக்கிறேன். இவன் வேற. டேய் தம்பி, நானா என்னடா பையில ஜாக்கெட்டு உனக்கா? உங்க அப்பனுக்கு மூத்திர குச்ச மூதேவி புறம்போக்கு செருப்பாலே அடிப்பேன். ஸ்ப்ரிங் மண்டையா? டேய் நில்றா, நான் மூத்திரம் குச்சம் உனக்கு எப்பறம் தெரியும்? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இதுக்கு செத்தே போயிருக்கலாம். சரி அங்க அவன் ஆனஸ்ட், நீ ஏன் வீட்டுக்கு வர பயப்படுறேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் வேலை இல்லாமல் இருக்க, அது வீட்டுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க தானே பயப்படுற. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். நீ வா, நான் பார்த்துக்கலாம். டேய் முதல்ல இதுக்கு ஒரு முடிவை கட்டுறா. என்னால் இன்னும் வாட்டில் மூத்திரம் குடிக்க முடியாது. எனக்காக யாரும் மூத்திரம் குடிக்கணும். அவங்களாம் கூட்டின்னு கிளம்புடா. லவ்வும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். ஏன்டா இப்படிலாம் பேசுற? வேற எப்படா சொல்ற? வேற எப்படி சொல்ற? எனக்கும் நான் பண்ண தப்பு இன்னைக்கு எப்படி வந்து நிக்குது பாத்தியா? பெரியவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நம்ம செய்யற தப்புக்கு அதுக்கான பலன் நம்மளை தேடி வரும். எனக்கு வந்துருச்சு. எனக்கு அவளை என்ன நினைச்சலடா, அவளை நினைச்சுதான். பாவண்டா அவ. என்னை எவ்வளோ நம்பினா தெரியுமா? அவட்ட சத்தியம்லாம் பண்ணிட்டு வந்தேன், இன்னைக்கு எப்படியாச்சும் உங்க அப்பா வெளியே வரைச்சிட்டு போயிடுவேன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா இப்படி ஆனதுக்கு காரணமே நம்ம தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருங்கிருப்பாடா. 4 பேர் என்னை பார்த்து கெத்தா நினைக்கணுன்றதுக்காக நான் பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு எப்படி வந்து நிக்குது பாத்தியா? சரிடா மச்சி, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இல்லை. ஹலோ, சொல்லு காயத்ரி, என்ன கால் பண்ணியிருக்க? எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன். நீ ஏன் இப்படி பேசுற எனக்கு தெரியும். எல்லாம் ஜபக்குமார் என்கிட்ட சொல்லிட்டான். காயத்ரி, எனக்கு செகண்ட் லைன் வருது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றியா? கால் பண்றேன். ஓகே. ஹலோ காயத்ரி, கேக்குதா? ஹலோ. சொல்றா. என்ன அதிசயமா கால்லாம் பண்ணிருக்க? இல்ல, வீட்ல ஒரு விசேஷம் அதான். ஓ, என்ன உங்க அப்பா செத்துட்டாரா? அடி சேர்ப்பால. இவ்வளவு நடந்து உன் வாய் கொழுப்பு அடங்கல. சரி, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு? அவனுக்கு என்ன, அவனும் உன்ன மாதிரி ஒரு மென்டல். எது சொன்னாலும் நம்பிடுவான். சரியான மலுமட்டை. இப்ப எதுக்கு அந்த தற்கொலை பத்தி பேசிட்டு? உன் பிரச்சனையா பாருடா. அத பத்தி பேசாத, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுனே தெரியல. டேய், நீயாடா எப்படி சொல்ற? ஸ்கூல் டைம்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலே அந்த பழிய யார் மேலாச்சும் போட்டு நீ எஸ்கேப் ஆயிடுவ. எப்ப என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியாது. அதே மாதிரி இப்பவும் அந்த பழிய யார் மேலாச்சும் போட்டு எஸ்கேப் ஆயிடு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனையே வருது. நான் போய் அதை அப்ளை பண்றேன். டேய், நானே உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு இருந்தேன்டா. ஐயோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதே. கான்ஃபரன்ஸ்ல உன் ஹஸ்பண்ட் இருக்காரு, வேணா அவர்கிட்ட பேச. காயத்ரி, எனக்கு செகண்ட் லைன் வருது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றியா? சரி, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு? அவனுக்கு என்ன, அவனும் உன்ன மாதிரி ஒரு மென்டல். எது சொன்னாலும் நம்பிடுவான். இப்ப எதுக்கு அந்த தற்கொலை பத்தி பேசிட்டு? என்னங்க? நீ வீட்லயே இரு, உன்னை வந்து வச்சுக்க. இனியா வேணான்ட்டு போற சாவடி. டேய், ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க. முதல்ல இங்க இருந்து போ. சரிடா, நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். டேய், உனக்கும் தாண்டா சேர்த்து சொல்ற, வாத்து வாயா? நான் அது வாத்து வாயாவா? பேக். டேய், டேய், சொல்ல வரத சொல்லிட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. மித்ரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு மித்ரா. நீ நினைக்கிற மாதிரி அந்த சீடியை நாங்க கொடுக்கல. நான் கொடுக்கல. ஏய், என்னது இது? ஏய், இருடா, பேச விட்றா. ஏதோ குழப்ப போறான். அந்த சீடியை கேட்டதே உங்க அப்பா தான். இவனை நம்பி வந்து தப்பா போச்சு. என்னடா பாத்துட்டு சொல்றா? ஆமா மித்ரா, ஆமா. இந்த விஷயத்த கேட்டோடனே எங்க மூஞ்சி உங்க மூஞ்சி மாதிரி தான். செருப்புல சாணியை முக்கி அடிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஓ அப்படியா? பின்னாடிதான் நிக்கிறாரு எங்க அப்பா. அவர்கிட்டயே கேளு. கொஞ்சம் திரும்ப ராசா. ஐயோ, பார்த்த மாதிரி இருக்கு.
சார் 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 சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார். இந்த 5வது தான் வந்தால அவன் எங்கடா? எல்லாம் கரெக்டா இருக்கு. பேமெண்ட் நாளைக்கு வாங்கிக்கிறேன். டேய் ஜெபகுமார். சார் சார் எனக்கு இந்த சீட்டுக்கு சம்பந்தமே இல்லை சார். என்ன சார் அடிக்கிறீங்க? நான் சார் 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 சார், சார் நீ செத்தீங்கடா. ஆமா. டேய் நடராஜே, சீடி குத்துது நம்ம சம்மந்தமே இல்லாம அந்த ஆள்லேண்டா இவனுங்கள போட்டு போலதான். ஆனா உன்னடா கர்மா உன்னை நல்லா செய்து. சுல்தான்ல இருந்து உன் எக்ஸ் வரைக்கும் அது பாதிச்சிருக்கு பாரு. டேய் நடராஜ், அந்த ஆள் உன்னை நெஞ்சிலே மிதிச்சானேடா. ஹானஸ்ட், உன்னாலதான் எங்க அப்பாக்கு இந்த நிலைமை. அப்படிப்பட்ட உன்னை என்னால கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கவே முடியாது. இருந்தாலும் எங்க அப்பா வெளியில வந்ததுக்கு காரணமும் நீதான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னியோட எல்லாம் முடிஞ்சது. டேய் என்னடா? இல்லடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் தானே அந்த ஆள் உங்க எல்லாரையும் போட்டு அடிச்சான். எனக்கு தெரிஞ்ச அவளே உங்ககிட்ட வந்து பேசுவாடா. அவன் என்கிட்ட சொல்லிட்டாடா, என்னன்னாலும் இனிமே என் லைஃப்ல நீ இல்லைன்ட்டு. இதுக்கப்புறம் அவ சொல்றதும் கரெக்டு தான். அவங்க அப்பாவை டெய்லி எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லு? அவளுக்கும் அது ஒரு கில்ட்டா இருக்காதா? அந்த தப்பு மட்டும் நான் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்போம்டா. சம்மந்தமே இல்லாமல் அவர் உங்கள் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு. அதான் கஷ்டமாக இருக்கு. சரி விட்றா, எல்லாம் உனக்காக தானே, பார்த்துக்கலாம் வாடா. நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் இல்லை. இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே இந்த சட்டையை வாங்கி போட்டுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அடிச்சுக்கிச்சிட்டான். சரி விடு, தேய்ச்சி போட்டுக்கிறேன். இந்தா. ஐயோ கடவுள். டேய் நடராஜே, எதுக்குடா இப்படி பார்க்குறா? டேய் நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. டேய் நடராஜே சொன்னா கேளுடா, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதடா. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்லினேக்கிறேன். ஐயோ டேய் டேய் செத்துட்டான் போலடா. நடராஜ், டேய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா. ஐயோ ஆம்புலன்ஸ் வர கூப்பிட சொல்றாங்களே. டேய் ஆனஸ்ட், இந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி சொல்லு. டேய் உயிருக்குதா பாரு. ஹலோ ஹலோ வணக்கம், நான் உங்கள் அருளானந்தம் பேசுறேன். உங்க வாழ்க்கையில 16 பெற்று பெருவாழ்வு வாழ நீங்க காலமெல்லாம் நின்னு பேசுற திறனுக்காக நான் அயராத உழைப்பேன்னு சொல்லிக்கொண்டு, உங்கள் மனதில் இருக்கும் குறையை சொன்னால் நான் தரும் இந்த அரிய மருந்து உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தொலைபேசியை தொடர்கிறேன். ஐயா வணக்கம், என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. செத்துட்டான் சார், என் ஃப்ரெண்டு செத்துட்டான். செத்துட்டானா? அவ்வளவு பவரா என்ன பண்ணா? யோ ஒன்னால தான் ஏன் செத்தான்? ஆம்புலன்ஸ் டிரைவரா சொன்ன இடத்துக்கு கரெக்டா வரணும்யா. இப்படி பேசி தாலியா இருக்கிற? ஆம்புலன்ஸ் டிரைவரா? ஏன்பா நான் டாக்டரு, மருந்து விற்கிறேன். மருந்து விற்கிறியா? என்ன மருந்து? கட்டில் உடைந்தான் காளான் சூப். என்ன சூப்பு? தம்பி சூப்பு. கட்டில் உடைந்தான் காளான் சூப். ஒன்று சாப்பிட்டா நின்னு பேசு. நோ, நான் அதான் பேசிட்டு போறேன். வெயினா தம்பி ஒரு நிமிஷம் ஊன்னு சொல்லுங்க, லாரியா அனுப்புறேன். போனா விடா பண்ணி. மிக்க மகிழ்ச்சி. டேய் என்னடா லொகேஷன் சொன்னியா? ஏய் உன்னை ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொன்னா 11 மணிக்கு டாக்டருக்கு கால் பண்ணிக்கிற. போட்டோண்ணா. டேய் அங்க பாரு, அங்கதான்டா ஆம்புலன்ஸ் குறைவுன்னு போட்டிருக்கு. ஐயோ அது ஆண்மை குறைவுன்னு போட்டுது, ஆம்புலன்ஸ் குறைவு. போடா, அவன் செத்துறானா பாடுறா. போடா. டேய் நாடி துடிதான்னு பாரு. இரா மச்சான். ஏய் என்ன பண்ற? நாடி துடிக்குதான்னு பாருடா. சீ கையை பிடிச்சி பாரு. டேய் துடிக்குதுடா. இப்படியே இரு, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். ஏ போடா. சரிடா, ஒரு கேம் சைக்கிளை ஈட்டு விடுவோம். யார்
லைஃபே ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். சரி விடுவா. இப்ப பாரு. ஹலோ ஆம்புலன்ஸா? எங்கள் ஃப்ரெண்டுக்கு இங்கே உயிருக்கு போ. ஐயோயோ நடராஜ, என்னடா இது மேக்னெட் மாதிரி ஓட்டுனது? போய் தல. ஹலோ, ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஊன்னு சொல்லுங்க, உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். எது ஆம்புலன்ஸா? இல்ல, சூப்பு சூப்பு சூப்புப்பா. அட லாவண்யா கோபால், அங்க வந்த நினைச்சுக்கோ, உன் காலை ஒடிச்சு சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுறேன். நெக்ஸ்ட். வெயிடா போன. டேய் இங்க வாடா, வாடியா தூக்கு. தூடா 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 தூடா. டேய் அப்பா கை புடிச்சு தூக்குடா. டேய் தூக்குடா. சோகம் என்னன்னா எங்களால நட்ராஜை காப்பாற்ற முடிஞ்சது, ஆனா அவனோட காப்பாற்ற முடியல.